வணக்கம். நான் தான் சௌமியா. திரும்ப கொஞ்சம் கேப் இருந்துச்சு. திருவிழாலாம் போயிட்டு இருந்ததுனால, அப்படியே ஒரு ஒரு சூப்பரான விளாக் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எங்க ஊர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8, 10 நாள் வரைக்கும் நல்லா சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு வருஷமும் திருவிழா வர்றதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம திருவிழா முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. எப்போ அடுத்த வருஷம் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு வைப் தான் இருக்கும். 8 நாள் நல்லா சாமி ஊர்வலம் வரும். காலையில நைட்டு அந்த மாதிரி. ஆடல், பாடல் அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பக்கா வில்லேஜில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்கும். சீஷோர் ஏரியாவில் எங்களோட திருவிழா வந்து ரொம்ப பெருசு. பாண்டிச்சேரியிலே 2வது பெரிய தேர் இருக்கிற ஊரும் எங்களோட ஊர் தான். அதனால் தேர் திருவிழா ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் அமைதியாக தான் போச்சு. ஏன்னா வந்து வீட்டில் நிறைய வேலை இருந்த மாதிரி இருந்தது. நிறைய ஆர்டர்ஸும் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வேலை இருந்ததுனால வீட்டுக்குள்ளார இருந்தே தான் இந்த தடவை நான் திருவிழாவை என்ஜாய் பண்ணேன். வெளியெலாம் எங்கேயும் போகிறதுக்கு டைமும் செட் ஆகலை. அதே மாதிரி கொஞ்சம் டைம் கிடச்சா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி தான். எவ்ரிடே நைட் வந்து சாமி வரும். 8 நாளைக்கும் 8 வாகனத்தில் வந்து சாமி வரும். அது வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாகனத்தில் நல்லா கிராண்டாக வான வேடிக்கையோட டிஜே வைப்பாங்க. எவ்ரி நைட்டு ஒரு 11 மணிக்கு 11:30 மணி 12 மணி கூட ஆகிடும் தூங்குறதுக்கு. ஒரு 2 தடவை போயிட்டு நான் ஆடல் பாட பார்க்க போயிருந்தேன். சும்மா ஒரு 2 பாட்டு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சும்மா அப்படியே வந்துடுவேன். பாப்பா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது அவளை அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் காட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அமைதியாகிடுவா. அதனால தான். திருவிழானாலே தெரியும் இல்லையா? அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான். இன்றைக்கி தான் திருவிழா வந்து கொடியேற்றி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கோவிலுக்கு நிறையா ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி தான். கடலில் இருந்து மரக்கட்டையாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மரக்கட்டையை அடுப்புக்கு பொழக்கும் போது மரக்கட்டையிலேருந்து ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்ததுக்கப்புறம் அந்த மரக்கட்டை எடுத்துகிட்டு வந்தவரோட கனவில் சாமி வந்து, நான் சாமி எனக்கு கோவில் கட்டி நீங்கள் கும்பிடுங்க, உங்கள் எல்லோரையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 400 இயர்ஸ் பிஃபோராக நடந்த ஸ்டோரி தான் இது. அது அப்படியே கோவிலில் வந்து ஒரு ஸ்டோரியாக அப்படியே செவுத்தில் வந்து வச்சுருப்பாங்க. சப்போஸ் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா உள்ளார போய் பாருங்கள். கோவில் பிரகாரம் சுற்றி வரும்போது அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அப்படியே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கோவில் சின்ன சின்னதாக டெவலப் ஆகி இப்போ பெரிய கோவிலாக அடுத்ததாக கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கான வேலையும் போயிட்டுருக்கு. அப்படியே தேர் திருவிழாவும் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கும் சாமி வந்து அப்படியே அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். கையெல்லாம் அப்படியே சிலுத்து போகும்ல. அந்த மாதிரி இருக்கும். அது கூட டிஜே வைப்பாங்க. பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே மேலே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதான். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே டே பை டே ஒரு ஒரு நாளைக்கும் அப்படியே திருவிழாவோட வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தது. சின்ன வயசுலேருந்து இதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால எப்போ புதுசாக திருவிழா வந்தாலும் அது ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான். இந்த தடவையும் நாங்கள் சும்மா அப்படியே ஜாலியாக டேவை வந்து ஒரு ஒரு நாளும் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தோம். இது கூட சேர்த்து எனக்கு ஆர்டர்ஸும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கு அந்த ரொட்டீனே கரெக்டாக இருக்கும். பேக் பண்ணுறது அந்த மாதிரி. நிறைய பேர் போன தடவை போட்ட விலாகில் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்திருந்தது. வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்னாச்சு அந்த கொஸ்டினும் இருந்துச்சு. இன்னொன்று, வெயிட் அதிகமாக போடும்போது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சா, அதுவும் இருந்தது. இதுக்கான ஆன்சர் எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். சும்மா அப்பப்போ ஒரு ஒரு நாளும் நான் எப்போல்லாம் சாமி பார்க்குறேனோ அப்போல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நிறைய டைம் வந்து தூங்கிடுவோம், லேட்டாக வரும். வீட்டுக்கிட்ட வர்றதுக்கே ஒரு 11 o'clock ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருந்தோம். மறுநாள் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கும். அதனால் அப்படியே ஒரு ஒரு நாளும் 8 நாளும் 8வது நாள் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தேரில் சாமி வந்து வரும். அன்றைக்கி தான் வந்து பெரிய திருவிழாவாக இருக்கும்னுவாங்கள்ல. அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம். தேரை பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து மாடியில் நின்று தான் பார்த்துருக்கோம் நாங்கள். ஏன்னா அது மேலே நின்று பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். பாப்பாக்கான அவுட்ஃபிட் வந்து நான் சாரீலேருந்து தான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக அப்போ விலாக் எடுக்கணும்னு வீடியோ எடுக்கலை. திருவிழா
சாமி பார்ப்போம் இல்லையா, ஸோ அது அண்டு தம்பி ஊரில் இருக்கான், அவனுக்கு வீடியோ அனுப்பணும் அப்படின்னு தான் வீடியோ எடுத்தேன். விலாகாக எடுத்திருந்தா பாப்பா கிளப்புறதெல்லாம் அழகாக எடுத்திருப்பேன். பட் ஆனால் அப்போ வந்து நான் எடுக்கவே இல்லை. அண்ட் அவளோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து சாரீ எடுத்து அதை வந்து ஸ்கர்ட்டு அண்டு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தாவணிக்கு தனியாக ஒரு ஷால் மாதிரி வாங்கி அதை மேட்ச் பண்ணிட்டேன். அண்ட் ஷால் வந்து சிம்பிளாக போட்டுட்டேன் தாவணிக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவள் போட்டிருந்த ஜுவல்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால அது 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 அழகாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அது ஒன்று. அண்ட் இயரிங்ஸ் வந்து அவள் நார்மலாக போட்டிருந்த ஒரே ஒரு சின்ன கம்மல் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் அதில் வியர் பண்ணலை. அண்ட் சின்னதாக ஒரு நெக்லஸ் போட்டு அண்ட் காட்டன் ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு காட்டன் போடு ப்ளவுஸும் பாவாடையும். அண்ட் இந்த அவுட்ஃபிட் வந்து நான் முடிஞ்சால் சைடில் எங்கேயாச்சும் பிக்சர் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்டிச் பண்ணுறது அண்ட் அவங்க போய் கஸ்டமைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட் அதிகமாக ஆகுது. நீங்கள் வந்து ஒரு சாரியாக எடுத்து அதை வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு டைலர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்து அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அரௌண்ட் ஒரு 600க்குள்ளாரே இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளவுஸும் ஸ்கர்ட்டும் அழகாக அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அங்கேவே நிறைய பேர் வந்து பாப்பாட்ட கேட்டாங்க எங்கே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இது சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான், பட் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் தேர் வந்து போய் நிற்கிறதுக்கு வந்து கரெக்டாக அந்த 10:30 மணிக்குள்ளார போய் நிற்கணும். ஸோ அதனால் தேர் கொஞ்சம் நகர்ந்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஆப்போசிட் சைடில் போயிட்டு அங்கே தேர் நிற்கிற இடத்துல போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது நின்னதுக்கப்புறம் எல்லோரும் கிளாப் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் திருவிழா அப்படின்றதுனால எங்கள் வீட்டு பக்கமாக போகிறது வழியே இல்லை. ஸோ அதனால் வேறு ஒரு வழி பக்கமாக கொரியர் அன்னைக்கு வந்து டிஸ்பேச் பண்ணி ஆகணும் ஃப்ரைடே. ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்களால் வந்து கொரியர் டிஸ்பேச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஈவினிங் போல் பாப்பாவை நான் அம்மா கிட்டே விட்டுட்டு ஸோ அவளை பார்த்துக்கோமா சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் ஒரு பக்கம் எல்லோரும் ஊருக்குள்ளார திருவிழா பார்க்க போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து எங்களோட வேலையை வந்து பார்க்க போயிருந்தோம். அண்டு இது எப்படின்னா நம்ம ஓடுற நேரத்தில் கரெக்டாக ஓடிடணும். ஏன்னா அந்த டைம் வந்து திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நான் திருவிழாவை என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ நான் இந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை முடிச்சிட்டோம். அண்ட் எங்களுக்கு மீன் டைம் பார்த்திங்கன்னா நைட் டைம் தான். ஸோ அதனால் நைட் டைம் தான் மோஸ்ட் ஆஃப் வந்து வெளியே போகிறது, படத்துக்கு போகிறது அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து கூலி படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபஸ்ட்டு ஷோக்கு ட்ரை பண்ணோம், பட் கிடைக்கல. ஸோ 2வது நாள் தான் வந்து படத்துக்கு போகணும். ஸோ நைட்டு படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே தான் வந்து பாப்பாவை நான் வந்து வெளியே கூட்டிகிட்டே போனேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து கூட்டிகிட்டு போகல, நான் வரதுக்குள்ளே அவங்க தூங்கிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போய் ராட்டினம்லாம் சுற்றி காட்டிட்டு அண்ட் கொஞ்சம் அவளுக்கு தேவையானதெல்லாம் திருவிழானா தெரியும்ல, ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு, அது என்ன தான் தெரில, எவ்வளோ பொருள் வாங்கினாலும் அங்கே ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு தோணும். அண்டு நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் பேக் டு நார்மலுக்கு வர ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. சரி ஓகே திரும்ப நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து சும்மா வாக் பண்ணேன். எடுத்த உடனே இந்த 10K ஸ்டெப்ஸு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு எவ்வளோ நேரம் என்னால் நடக்க முடியுதுன்னு செக் பண்ணுவேன். ஸோ அதை பொறுத்து அடுத்தடுத்தாக என்னோடய ஸ்பீடையும் டைமையும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் திருவிழாலாம் முடிஞ்சாச்சு. ஸோ முடிஞ்சு ஊரே ஓரளவுக்கு அமைதியாகிடுச்சு. அண்ட் 1 வீக் அப்படியே ரெஸ்ட்டில் இருந்து திரும்ப அடுத்த ஃப்ரைடே வந்து முத்துப்பல்லாக்கு நடக்கும். அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஊர்வலம் போயிட்டு அண்ட் தெப்பல் அன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் மாமியார் வீட்டில் இருந்துட்டு முத்துப்பல்லாக்கில் திருப்பி அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த திருவிழாவோட கான்செப்டாகவே இருக்கும். அண்ட் சாமிக்கே 1 வாரம் தான் தாங்குது பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வாரம் என்னோட டர்ன். ஸோ அதனால் கோலம்லாம் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது அந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சிம்பிளாக ஒரு கோலம். ஸோ அதை கோலத்தை போட்டு முடிச்சுட்டு போயாச்சு. நிறையா பேர் வந்து என்னோடய விலாகில் வந்து கோலத்தை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் சீக்கிரமாக மாடியில் வந்து துளசி மாடம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே ரெடி பண்ணதும் அங்கே போடுற கோலத்தை நான் ரெகுலராக வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் அதே போல் என்னோடய வாட்சை பற்றியும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்ச் வந்து நான் 299க்கு எனக்கு பர்த்டேக்கு தனியாக அவங்க அப்பா வந்து கிஃப்ட் பண்ணது.
ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வாட்ச் வாங்கி கொடுத்து. அண்ட் இன்னுமே நல்லா இருக்குது. அண்ட் நாய்ஸ் பிராண்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்டெப்ஸ்க்கு வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். மெசேஜஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் வர மெசேஜஸ் எல்லாத்தையுமே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் காலும் பேசிக்கலாம். அண்டு ஸ்டெப்ஸ் கவுண்டிங்கு, ஹார்ட் பீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அக்யூரேட்டாக ஹார்ட் பீட்லாம் இதில் காட்டுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்றபடி ஓகே தான். ஸோ நல்லாவே இருக்கும். ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டுட்டேன். ஸோ அந்த துணி இதில் கொஞ்சம் போடுறது இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் துவைப்பேன். ஸோ அந்த வேலை எல்லாமே பண்ணுவேன். அண்ட் காலையில் சீக்கிரமாக எழுந்தால் மட்டும்தான் என்னால் எல்லா வேலையுமே ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான். அண்ட் மிஷின் வந்து இப்போ புதுசாக வாங்கியிருந்தேன். அவங்க சொன்ன டிப்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம கம்ஃபர்ட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே தான் ஊற்றிடுவோம். அப்படி ஊற்றாமல் தண்ணியில் டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மிஷினில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் 2 months ஒன்ஸ் நீங்கள் மிஷினை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் எதுவும் ஆகாது அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் புதுசாக இந்த மிஷின் வாங்கினப்போ அவங்க இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 months ஒன்ஸ் நீங்கள் வாஷிங் மிஷினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பவுடர் கிடைக்கும். ஸோ அதை உள்ளார கொட்டிட்டு ஒரு தடவை போட்டு விட்டிங்க அப்படின்னா உள்ளார இருக்க அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அண்ட் தண்ணி குடிச்சிட்டு என்னோடய பாப்பாக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு அவளுக்கான ஸ்நாக்ஸு அதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் காலையில் இங்கே கொஞ்சம் இந்த வத்தி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும், குறைஞ்சபட்சம் 45 மினிட்ஸ் வரைக்கும் எரியும். அண்ட் பூஜை ரூமில் வச்சிங்க அப்படின்னா 1 hour வரைக்கும் இருக்கும். 1 hour 1.25 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா காற்று ரொம்ப அதிகம் போகாது இல்லையா, அதனால். அண்ட் இங்கே வந்து கிச்சன் கிட்ட ஒரே ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் மட்டும் ஏற்றி வைப்பேன். எனக்கு அது ரீசெண்டாக ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி இருந்தது. அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ராகி புட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அவளுக்கு அது பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அதை கொடுத்துருவேன். கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸு அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் காலையில் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துடணும் அவ்வளோ சீக்கிரம், ஒரு 8 o'clock 9 o'clock எனக்கு எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் நான் லேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு லேட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பீகாக் ஸ்டாண்டு நான் லாஸ்ட் இயர் vlogல ஷேர் பண்ணுற அப்போலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் இதை பற்றி என்கொயரி வந்திருக்கு. ஸோ இப்போ இது அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வைக்கிறேன். அண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தன்யஸ்ரீயும் தூங்கி எழுந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் இவங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அவங்கள ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நான் அவளை கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவகிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுக்கறது, ஏதாச்சும் அவகிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிஞ்சிருவா. அந்த தூக்கம் கலக்கம் வந்து போயிடும். அண்ட் அவகிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிச்சன்லேயே என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு என்னெல்லாம் வைக்கிறேன், எப்படி சாப்பிட்ணும், அண்டு ஸ்கூலில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ மிஸ்ஸு நடத்துகிறப்ப கவனிமா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா கிளாஸ் எடுக்கும்போது தான் பேசிகிட்டே இருப்போம். நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம குழந்தைங்களும் பண்ணுவாங்க. அதனால தான். ஸோ அவகிட்ட அதெல்லாம் சொல்லிவிட்டு அவளுக்கான பேக்கிங் எல்லாம் முடித்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சு. அண்ட் என்னோடய ரொட்டீன் வைஸ் இந்த கருவேப்பிலை நெல்லிக்காய் பொடி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடுவேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எதாவது எடுத்துப்பேன். என்னோடய ரொட்டீனில் நான் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஈவினிங் போல் நான் கொரியர் போட போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு அரௌண்ட் ஒரு 9 o'clock 9:45 வரைக்கும் ஆகிடும். ஸோ அப்படி வந்த உடனே பசி அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்கேயே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வர மாதிரி ஆகிடும். அதுதான் நான் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கிற ஒரு விஷயம். அதை என்னால் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் முடியல. சீரியஸாக அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் தன்யா அவங்க அப்பாவுக்கு மட்டும் நான் வந்து தோசை போட்டு கொடுத்துட்டேன். அவருக்கு போட்டு கொடுத்துட்டு அண்ட் எனக்கு வந்து கொஞ்சமாக சீட்ஸு நட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படி என்ன மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணுவேன். அண்ட் வீட்டில் இருந்து பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே தான் வருவேன். அண்ட் வெளியே எங்கேயா போகிற வேலை இருக்குது, அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறோன்னும் போது அந்த நேரத்தில் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டுது. ஏதாச்சும் வெளியே சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பாப்பாவுக்கு ராகி புட்டில் வச்சுருந்த தேங்காய் கொஞ்சம் அண்ட் சீட்ஸு நட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒருத்தவங்க வந்து இந்தியன் போஸ்ட்டில் மட்டும் எனக்கு ஒரு கொரியர் மட்டும் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கான பேக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணணுன்ற வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். கூடவே வந்து நியூ கலெக்ஷன்ஸு அண்டு வீடியோஸு அது எல்லாத்தையுமே எடுப்பேன். அண்டு இப்படி தான் ரொட்டீன் வைஸ் போயிட்டே இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு ஓகே. அண்ட் மதியம் லன்ச் வந்து ஆஸ் யூஷுவல் அம்மா தான் எனக்கு குக் பண்ணி வைப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அதை வந்து சாப்பிட்டுடுவேன். ஸோ அப்படி தான்
இப்படி தான் இது வரைக்கும் போகுது. அண்ட் ரொட்டீன் வைஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் முடிய மாட்டுது. மதியம் லஞ்சுக்கு வந்து அம்மா வந்து பொட்டேட்டோ அண்ட் ரைஸு அண்ட் தயிர் வந்து தாளித்து வச்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆமாம், மண்டே அன்றைக்கி சாப்பிடல நான். ஸோ அதனால் இது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, பேக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 ஆச்சு ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸு அது எல்லாத்தையுமே மறந்தாச்சு. இந்த வேலை வந்ததுக்கப்புறம் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு 2 hours 3 hours அதிலே உட்காந்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எழுந்து போகிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஸோ நைட்டு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். இது இன்னொரு நாள் vlog தான். ஸோ அன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் ஆகியிருந்தது. அது எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்காக நீட்டாக எடுத்து அடுக்கி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் யார் யார் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்ட்டு. ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுற பொருள். அண்ட் இது எல்லாத்தையுமே நாங்கள் 2 பேர் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மேபி எங்களுக்கு டைம் கரெக்டாக செட் ஆகலையான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் நாள் ஆகும் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு. அண்டு நிறையா இருக்குது. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் பெட்டர். ஸோ பொறுமையாக ட்ராவல் பண்ணுறது தான் எதுவாக இருந்தாலும் பெட்டர். ஸோ அன்றைக்கி ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு ஸ்டாண்டு மணை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கௌரமா செட்டு அண்ட் ஸ்டெப் ஸ்டாண்டில் அப்படியே வரும். ஸ்டாண்ட் வச்ச உருளி, அதுக்கப்புறம் 2 மணை, இது வந்து பிள்ளையார் வைக்கிறதுக்கு மணை. அண்ட் அஷ்டலக்ஷ்மி கூடம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று. அண்டு வேலு, விளக்கு, சந்தன கிண்ணம் அண்ட் குபேரர் அது குபேர பானை அண்ட் சரவண பவ பிளேட்டு அண்ட் திரி ஸ்டாண்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட்டு ஃப்ரைடே முத்துப்பல்லாக்கோட இந்த திருவிழா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா அடுத்த வருஷம் எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருப்போம். அவ்வளோதான். ஸோ வருஷம் திருவிழா சூப்பராக அந்த ஒரு வைப்போடே கம்ப்ளீட்டும் ஆகிடுச்சு. அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு 2-3 விலாக் ஆச்சு ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ தான் திரும்ப பேக் டு ரொட்டீன் சும்மா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டெய்லியும் அப்டேட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் திரும்ப உங்களோட நார்மல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளார மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நார்மல் ஆகிடும். ஸோ நீங்கள் பயப்படாமல் உங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும். அண்டு கண்டிப்பாக அது வந்து நம்ம ஃபுட்டில் தான் அதில் இருக்க சேஞ்சஸே இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு ஹாப்பியாக என்ஜாயபுளாக இருங்க. ஸோ இருக்கிற ஒரு சின்ன லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு போங்க. ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட ஹாப்பினஸ்ஸை மாற்றிக்கவும் தேவையில்லை, விட்டு கொடுக்கவும் தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா அதை நீங்கள் தான் பண்ணணும். யாரும் உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. உனக்கு இதெல்லாம் ஹாப்பியாக இருக்குன்றதை எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. நம்மளை விட நம்மளை யாராலையும் கேர் பண்ணி பார்த்துக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.